ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 205 முதல் 207 வரை. கண்ணன் பிள்ளை விளையாட்டை முறையிடுதல். 205ஆம் பாசுரம். கொண்டல் வண்ணா இங்கே போதராயே, கோயிற்பிள்ளாய் இங்கே போதராயே, தென்திரை சூழ் திருப்பேர் கிடந்த திருநாரணா இங்கே போதராயே, உண்டு வந்தேன் அம்மம் என்று சொல்லி ஓடி அகம்புக ஆய்ச்சி கண்டு எதிரே சென்று எடுத்துக்கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. மேகம் போன்ற நிறம் கொண்ட கண்ணா இங்கே வருவாயாக. கோயில் என்று வைணவர்கள் அழைக்கும் திருவரங்கத்து பிள்ளையே இங்கே வருக. அலைகள் வீசுகின்ற தெளிந்த நீரால் சூழப்பெற்றுள்ள திருப்பேர் என்னும் திருப்பதியில் பள்ளி கொண்ட நாரணா இங்கே வருவாயாக என்றெல்லாம் யசோதை அழைத்தாள். அது கேட்ட கண்ணன், அம்மம் நான் உண்டுவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைய அவளும் எதிரே வந்து தன் இடுப்பில் எடுத்துக்கொண்டாள். இவ்வாறெல்லாம் செய்வதற்கு இந்த கண்ணன் கற்ற இம்மாய வித்தைதான் என்ன என்று ஆழ்வார் அதிசயித்து ஈடுபடுகிறார். 206ஆம் பாசுரம். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையால் என் மகள் இருப்ப மேலை அகத்தே நெருப்பு வேண்டிச் சென்று இறைபொழுது அங்கே பேசி நின்றேன். சாலக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழி அணைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். ஆலையிலிட்ட கரும்பின் சாறு அணைய இனிய மொழி பேசும் யசோதாய், பல வளையல்களை அணிந்த என் மகள், நான் கறந்த பாலை மிடாவிலே விட்டு அடுப்பிலே ஏற்றி காவலாக இருக்க வைத்து நான் மேலகத்தில் சென்று அப்பாலை காய்ச்சுவதற்காக நெருப்பு வேண்டுமென்று கேட்டு பெறுவதற்காகச் சென்று அவ்வீட்டிலேயே சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டேன். சாலக்கிராமம் என்னும் திருப்பதியில் வாழும் அந்த கண்ணன் என்னும் உன் மகன் அதற்குள் ஓடிவந்து மிடாக்களை சாய்த்து கவிழ்த்து அவற்றில் உள்ள பாலையெல்லாம் குடித்து விட்டான். எனவே உன் மகன் கண்ணனை நீ அழைத்துக்கொள் என்றாள் ஒருத்தி. 207ஆம் பாசுரம். போதர்கண்டாய் இங்கே போதர்கண்டாய், போதரேன் என்னாதே போதர்கண்டாய், ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். கோதுகளம் குடைக்குட்டனேயோ, குன்று எடுத்தாய் குடமாடு ஊத்தா, வேதப்பொருளே என் வேங்கடவா வித்தகனை இங்கே போதராயே. யசோதை கண்ணனிடம், குதூகலம் உடைய என் மகனே, கோவர்த்தன மலையை தூக்கி குடையாக பிடித்தவனே, குடக்கூத்து ஆடுபவனே, வேதங்களின் பொருளாக உள்ளவனே, திருவேங்கடமலையில் வாழும் என் வித்தகா, இங்கே வரவேண்டும் வரவேண்டும், வருகிறேன் என்று சொல்லி காலதாமதம் செய்யாமல் வரவேண்டும். என்னால் மற்றவர்கள் உன் மீது கூறும் குறைகளை கேட்டு பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆதலால் நீ இங்கே வருவாயாக என்கிறாள். ஸ்ரீமதே ராமானுஜ